என்னோட கிளம்ஸியான கிச்சனுக்குள்ளே போய் நாம் இன்றைக்கி ஒரு டிஷ் பண்ண போகிறோம். நம்மளோட ப்ரொஃபஷனுக்கும் நம்ம பார்க்குற ஒர்க்குக்கும் நம்மளோட கிச்சனுக்கும் சம்மந்தமே இல்லை. ஸோ அதனால் நீங்கள் என்னோடய கிச்சனை வந்து ஜட்ஜெல்லாம் பண்ணக்கூடாது. எண்ணெய், வெந்தயம், வெங்காயம் ஆட் பண்ண பிறகு தான் சரி நம்ம இதை ஷூட் பண்ணலாமே அப்படின்னு ஒரு ஐடியாவே வந்துச்சு. ஸோ உடனே கேமராவை எடுத்து ஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, திருக்கை மீன் குழம்பு வைக்க போகிறேன். ஆக்சுவலாக எனக்கு வந்து இந்த ஊர் சமையல் தெரியாது. என்னோடய பாட்டி வந்து ஃப்ரம் பர்மா. அவங்க சொல்லி கொடுத்த சமையல் தான் எனக்கு தெரியும். ஸோ நான் இப்போ வைக்க போகிற குழம்பு என்னை பொறுத்த வரைக்கும் பர்மா மீன் குழம்பு. ரொம்ப சிம்பிள் தான், நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் கிடையாது. வெந்தயம், ஆனியன், தக்காளி, உப்பு, மிளகாய்த்தூள், மாங்காய் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா விட்டுறலாம். இது இல்லாமல் மீன் அண்ட் கண்டிப்பாக வந்து நம்ம மீன் குழம்புனாவே புளி போடுவோம் இல்லையா. எல்லோரும் ஒரு எலுமிச்சை அளவுன்னு சொல்லுவாங்க. பட் நான் வந்து எப்போவுமே கொஞ்சம் புளிப்பாக சாப்பிடுவேன். அதனால் 2 எலுமிச்சை அளவு புளி போட்டிருக்கேன். என்னடா பானு மேம் சடனாக சமையலில் இறங்கிட்டாங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இதுக்கு பின்னாடி ஒரு ரீசன் இருக்குது. இந்த ரீசனை நான் அப்புறமா உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ என்னோடய ஃபேமிலி ஸ்டோரி பற்றி கொஞ்சம் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ நான் என்ன தேடிட்டு இருக்கேன்னா, இடுக்கியை காணோம். இடுக்கியை தேடி கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா சமையலை கண்டினியூ பண்ண ஆரம்பித்தேன். இடுக்கியை கண்டுபிடிச்சாச்சு. அது கேஸ் அடுப்புக்கு கீழே போயிடுச்சு. நாங்கள் யூஸ் பண்ணுற பாத்திரம் எல்லாம் அலுமினிய பாத்திரமாக இருக்கும். ஏன்னா என்னோட சின்ன வயசுலேருந்தே என் பாட்டி யூஸ் பண்ணுற பாத்திரங்கள் சில்வர் அண்ட் அலுமினியம் தான். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் வந்து அதர் யூட்டென்சில்ஸ் எல்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் எங்கள் வீட்டில் இருக்கிற மளிகை சாமான் டப்பாலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நார்மலாக நம்ம என்ன அடிக்கடி யூஸ் பண்ணுவோமோ அந்த டப்பாங்களை எடுத்து வச்சு அதில் ஏதாவது போட்டு யூஸ் பண்ணுவோம். இது கூட வந்து குளுக்கான் டி பாட்டில் தான். இதில் தான் நான் மிளகாத்தூள் போட்டு வச்சுருக்கேன், க்ரீன் டீ போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி என்னென்ன நம்மக்கிட்ட இருக்கோ அதை யூஸ் பண்ணி எங்களோட வீட்டில் வந்து நாங்கள் அந்த ப்ராடக்ட்டை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். பயங்கர காசு செலவு பண்ணி சில்வரில் இல்லைனா கிளாஸ் பாட்டில்ஸில் அந்த மாதிரி போட